நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கின்ற செய்தியினை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ். ஆகவே இன்றைய நாள் நாங்கள் தானியேல் 9வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அத்தோடு புதிய ஏற்பாட்டில் லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம் முதல் பார்க்க போகின்றோம். தானியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா ரூபேஷ்? பண்ணலாம். எனக்கு போஸ்ட் ரைட் இன்னும் கொடுக்க இல்லை. ரைட் 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 ஓகே ஓகே சரி, நாங்க ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டு வாசகத்துல நான் சில வசனங்களை தான் எடுக்க போறேன். அப்ப நீங்க எல்லாரும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். சரி, நாங்க 4வது வசனம் முதல் இருக்கிறது. அதுல நான் வாசிக்க போறது, என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுக்கு நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். சரியா? நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். 8வது வசனத்தை பார்க்க போறேன். ஆமாண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தைகளுக்கும் கிடைத்துள்ளது. அத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் மிகவும் இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். சரி, இந்த இந்த வசனங்களை நாங்க பார்க்கும் பொழுது 4 விஷயங்களை எங்களுக்கு இதுல இருந்து கண்டு கொள்ளலாம். முதலாவது, இறைவன் நீதி உள்ளவராய் இருக்கின்றார். அப்படித்தானே? இறைவன் நீதி உள்ளவரா? நீதி உள்ளவர். 2வது, தனது கட்டளைகள் படி நடப்பவருக்கு பேரன்பு காட்டுகின்றார். 2வது. 3வது, ஆனால் கட்டளைகளை கை கொள்வதற்கு எந்த மனிதனாலும் முடியாமல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பாவ சுபாவம் நிறைந்திருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு முழுவதிலும் நாங்க பார்க்கும் போனால் ஆண்டவருடைய கட்டளைகள் நல்லது, அந்த கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மனிதனுக்கு எப்பொழுதுமே அந்த கட்டளைகளை மீறுகின்ற சுபாவம் ஒன்று அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சுபாவம் எப்பொழுது ஆரம்பித்தது? ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனுடைய விழுதலின் நிமித்தமாக ஏற்பட்ட இந்த சுபாவம் தான் தொடர்ந்தும் மனித குலத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுபாவம் இருப்பதனால் இறைவனின் கட்டளைகளை கை கொள்ள முடியாமல், 4வது, இறைவனின் கட்டளைகளை மீறியதன் விளைவாக நாடு கடத்தப்பட்டு அனாதைகளைப் போல ஆதரவற்றிருந்தார்கள். சரியா? நான் சொன்னது போல கட்டளைகள் இருக்கின்றன, கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். ஆனாலும் கட்டளைகளை கடைபிடிக்க முடியாத மனித சுபாவம் இருக்கின்றது. ஆகவே பல்வேறு சிக்கல்களுக்கு மனிதன் முகம் கொடுக்க இருக்கிறது. அதனோடு மனம் திரும்பும் ஒவ்வொரு தருணத்திலும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகின்றார் என்று இந்த வாசகத்தில் இருக்கின்றது. அதோடு உடனே நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு போக போகின்றோம். லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம். அதுல இருக்குது பாருங்க, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கின்றார். சரியா? அப்ப இந்த தந்தையின் பண்புகள் எங்களிடம் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படித்தானே? பாருங்க, இயேசு அப்ப பழைய ஏற்பாட்டில் நாங்க பார்க்கிறோம், இறைவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே இயேசு நாங்களும் இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். சரிதானே? அப்ப இந்த இறைவன் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள முடியாமல் பாவ சுபாவம் ஒன்று இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த இறைவனின் விருப்பங்களை நிறைவேற்றுவது தான் எங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம் இல்லையா? நாங்கள் ஒவ்வொரு பூஜைகளிலும் எங்களுக்கு
ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஞாபகப்படுத்தப்படுகின்றது. பல்வேறு வழிகளில் எல்லாரும் எங்களுக்கு அறிவுரை சொல்வது, இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுங்கள், அப்பொழுது நீங்கள் அவருக்கு அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் நிறைவேற்ற முடியாத இந்த மனித தன்மை, அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள மனித தன்மை இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இதற்கு என்ன பதில்? அதில் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதே இதற்குரிய ஒரே பதில். நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதால் என்ன நடக்கும்? நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதால் எங்களுக்காக இந்த பூமிக்கு இயேசு வந்து அவர் பாவமே இல்லாமல் 33.5 வருடங்கள் வாழ்ந்து தன்னுடைய பாவமே இல்லாத தன்னுடைய உடலை சிலுவையிலே பாவக் கழுவாயாக கொடுத்தார் அல்லவா? ஆகவே பாவக் கழுவாயை இந்த முறை கொடுத்தது இறைவனே கொடுத்தார். அங்கே எருசலேம் ஆலயத்தில் பாவக் கழுவாய்க்கு பல்வேறு செம்மறி ஆடுகள் போன்றவற்றை கொடுத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த முறை இறைவனே எங்களுக்காக பாவக் கழுவாயை கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு. அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் விளைவு, அவருடைய ரத்தத்தை சிந்தியதன் விளைவு, அந்த ரத்தத்தின் பிரகாரம் நாங்கள் பாவங்கள் கழுவப்பட்டோம். அவர் பரலோகத்துக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி எங்கள் மனித சுபாவத்தால் செய்து கொள்ள முடியாத அந்த காரியங்களை அவர் எங்களுக்குள் செய்வித்தார். அதுதான் இந்த நற்செய்தி. நான் வாசிக்கின்ற எசேக்கியேல் 36:27 அதில் பாருங்க, கேளுங்க கவனமா. என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். இங்கிலீஷ்ல I will cause you to walk in my statutes என்று இருக்குது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை இறைவன் ஒரு நாளில் தரப்போகிறாராம். அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்த பிற்பாடு நாங்கள் எங்களுக்குள்ளாகவே இந்த கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை அவரே உருவாக்குகிறாராம். அப்ப அது எங்களுடைய முயற்சியினால் ஏற்பட்ட ஒரு விளைவு அல்ல, நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதனால் ஏற்பட்ட ஒரு காரியம். ஆகவே நாங்கள் பலவீனர்களாக இருக்கலாம், பாவ சுபாவங்கள் உள்ளவர்களாக இருக்கலாம், அநேக தவறுகள் நடக்கின்றவர்களாக இருக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் இடம்பெறுவதாக இருக்கலாம். எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நாங்கள் இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நற்செய்தியின் வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இறைவன் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்றது. ஆகவே இது சொல்ல போனால் இப்படி சொல்லலாம், இறைவனோடு இருக்கின்ற உறவின் நிமித்தமாக ஏற்படுகின்ற பக்க விளைவுகள். அதாவது நான் நல்லதை செய்ய முற்பட்டு இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆகுவது அல்ல, நற்செய்தியை ஏற்கொள்வதன் நிமித்தமாக இறைவனோடு ஒரு உறவு ஏற்படுகின்றது. சரியா சொல்ல போனால் அந்த கொடிகள் செடியோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த கொடியிலுள்ள செடியிலுள்ள அந்த ஊட்டங்கள் அந்த கொடிக்கு சென்று அந்த கொடி அதிக கனி தருவதை போல இயேசுவோடு நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது அவருடைய பண்புகள் எங்களுக்குள் வெளிவருகின்றன. அப்பொழுது இந்த பகுதிகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சொன்னால் அது எங்களுக்குள் இறைவன் செயல்பிருக்கின்றார். பிறரை தீர்ப்பிட வேண்டாம் என்று சொல்கின்றார், மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்க சொல்கின்றார், மன்னிக்க சொல்கின்றார். இதெல்லாம் நாங்கள் செய்ய முயற்சி செய்தால் எங்களால் முடியாது இல்லையா? ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது இதே இந்த அதிகாரத்தில். முதலில் உங்களுக்கு ஒரு கன்னத்தில் அடிப்பவருக்கு இன்னொரு மற்ற கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடியுமா எங்களால்? இன்று வீட்டுக்கு போன பிறகு அந்த கணவன்மாரே, நீங்கள் இந்த கூட்டம் முடிஞ்சு கொண்டு மனைவி கிட்ட போன பிறகு மனைவி பலார் என்று ஒரு அறை விட்டால் உங்கள் மற்ற கன்னத்தையும் திருப்பி காட்டுவீர்களா? மனிதனால் அது செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருகின்றார்? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
நற்செய்தியில் அது சுருக்கமாக சொல்ல போனால், இயேசு எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எனக்காக வந்தார், பாவமே இல்லாமல் ஜீவித்து பாவமே இல்லாமல் மரித்தார். அவர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். அவர் மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு எழுந்தருளி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பொழிந்தருளி என்னையும் உங்களையும் இறைவனின் மகளாக மாற்றியிருக்கின்றார். பரலோக ராஜ்யத்தின் அங்கத்தவர்களாக, இயேசுவின் குடும்பத்தில் அங்கத்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்கு என்னென்ன உரிமை எல்லாம் இறை தந்தை கொடுத்தாரோ அந்த எல்லா உரிமைகளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன் பக்க விளைவாக இவ்வாறு ஆண்டவருடைய நியமங்களை கடைக்கொள்ளக்கூடிய தன்மை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா சொல்ல போனால் எங்களுக்கு நான் உதாரணம் சொல்கின்றேன். என்னிடம் 2010ஆம் ஆண்டில் ஒரு வாகனம் இருந்தது, கார் ஒன்று இருந்தது. என்னுடைய ஒரு நண்பர் அதை வாங்கி அதை அவர் சில மாதங்களாக பாவித்தார். அவருடைய கார் பழுதாக நிமித்தமாக. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாகனத்தில் என்ஜின் செக் லைட் ஒன்று பத்து இருக்கின்றது. என்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் செக் லைட் பத்தும் இல்லையா? அப்ப இவர் போய் அவர் கிளிநொச்சியில் அவர் போகும் பொழுது ஒரு இடத்தில் விசாரித்திருக்கிறார். அவர் செக் லைட் எல்லாம் பத்துனா நீங்க கணக்கு எடுக்காதீங்க, அது பாட்டு ஓட்டுங்க, அது சும்மா பத்தும் சொல்லியிருக்காங்க. ஆகவே அவர் அப்படி வேகமாக கிளிநொச்சியில் சென்று கொண்டு திடீரென்று என்ஜின் அது வெடித்து, அது கிராங்க், அது என்ஜின் கிராங்க் என்று சொல்வார்கள், அது உடைந்து தெருவில் அப்படியே இழுபட்டு போய் வண்டி நடுரோட்டில் நின்று விட்டது. அவர் மிகவும் கலவரப்பட்டு மிகவும் துக்கத்தோடு எனக்கு கால் பண்ணார். நோயல், ஒரு சோகமான விஷயம் நடந்து விட்டது. நான் கேட்டேன் என்ன என்று. இப்படி கார் இடையில் உடைந்து விட்டது. ஐயோ, இதுக்கெல்லாம் யார் கவலைப்படுவா, கட்டி இழுத்துக்கிட்டு வாங்க வவுனியாக்கு, பாப்பா என்ன செய்யுதுன்னு சொல்லி அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவருக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் பயணத்தில் இருக்கின்றோம். என்னோட அவர் பகிர்ந்து கொள்வார். நான் இருந்த வீட்டில் அவர் என்னோடு தங்கி இருந்தார். ஆகவே கிறிஸ்துவை பற்றி அநேகம் கேள்விப்பட்டிருக்கார். அவர் இந்து மதத்தில் சார்ந்தவர், ஆனால் இயேசு இது மிகவும் அன்பு கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒரு பிரச்சனையின் போது எப்படி நாங்கள் பதில் கொடுப்போம் என்று சொல்லி. ஆகவே நான் சிரித்த வண்ணம் சொன்னேன், கட்டி இழுத்துக்கொண்டு பாருங்கள் பவுனியாருக்கு, இதெல்லாம் என்ன பிரச்சனை, ஒரு கார் போனால் கார் இவ்வளவு இருக்கிறது தான் என்று சொன்னால் அவர் அதை கட்டி இழுத்து கொண்டு வந்தார். பிறகு நாங்க என்ன செய்தோம், அவர் இப்ப என்ஜின் உடைந்து விட்டது, எப்படி இதை சரி செய்வது என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், சரி செய்வதற்கு ஒரு வழியை ஆண்டவர் காட்டுவார் என்று சொல்லி. உடனே நாங்கள் என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது இறைவன் எங்களை வழி காட்டினார். அங்கே நுகைகுடையில் ஒரு இடத்தில் ஒரு என்ஜின் 35,000 மாத்திரமே, அந்த என்ஜின் புத்தம் புது என்ஜின், அது எங்களுக்கு கொடுத்தார்கள். அதை நாங்கள் ஒரு லாரியில் ஏற்றிக்கொண்டு, அங்க வவுனியாவில் டிரான்ஸ்போர்ட் லாரி இருக்கின்றது, அதில் ஏற்றிக்கொண்டு நாங்கள் வவுனியாவுக்கு வந்தோம். புதிய என்ஜின் இருந்து அதில் ஆயில் வடியும் பொழுது அந்த ஆயிலே வாசம், ஜப்பானில் பாவித்த ஆயில் அல்லவா, அப்படி அற்புதமான அந்த என்ஜினை உடனே பொருத்தினார்கள். பொருத்தி அந்த வாகனத்தை செலுத்தும் பொழுது இருந்த நிலையை விட பன்மடங்கு அதிகமாக அந்த வாகனம் செயல்பட தொடங்கியது. அதன் விளைவு என்னவென்று சொன்னால், இந்த வாகனத்தின் மீது ஆசை கொண்டு என்னுடைய நண்பர் அதை விலைக்கு வாங்கிவிட்டார். ஆகவே என்ன நடந்தது, பழுதான ஒரு என்ஜினுக்கு பதிலாக புதியதொரு என்ஜினை அந்த கார் பொருத்தியதும் இருந்ததை விட அற்புதமாக செயல்பட்டது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் ஒரு புதிதான ஒரு காரியத்தை செய்கின்றார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தருகின்றார். ஆகவே அற்புதமாக நாங்கள் செயல்படுகின்றோம். அந்த எசேக்கியேல், அந்த நான் வாசிச்ச வசனத்துக்கு முதல் வாசனத்தில் இருக்கின்றது, உங்களுடைய கல்லாலான இருதயத்தை நான் எடுத்துவிட்டு சதையாலான இருதயத்தை பொருத்துவேன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்படி செய்வேன் என்று இறைவர் சொல்கின்றார். வேறு நாங்கள் வசனத்தை பாருங்கள், கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவதானே இப்படி நான் பார்க்க. ஆகவே இப்படி செய்யும் பொழுது வேறு பவுலடிகளார் சொல்கின்றார், யார் எவரொருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றாரோ அவர் புதிய சிருஷ்டியாக படைக்கப்படுகின்றார். அதாவது என்ஜின் பொருத்துவதில்லை, அது நான் எடுத்த ஒரு உதாரணம் தான். அப்படியே ஒரு புதிய கார்,
உண்மையாக பார்க்க போனால் நாங்கள் புதிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். இது ஒரு பயணம். இந்த பயணத்தில் போகும் பொழுது அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே நாங்கள் புதிதாக்கப்படுகின்றோம். எங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்படுகின்றது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு உறவு, இறைவனோடு இணைந்திருக்கின்ற உறவு. அவரோடு இணைந்திருக்கும் பொழுது நியமங்கள் எங்களுக்குள் கடைபிடிக்கப்படுகின்றன, வைக்கப்படுகின்றது. நீங்கள் வாசிக்கின்ற பவுலடியார் நிருபங்கள்ல ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றோம். இறைவனின் செயல்பாடு. என்ஜின் பொருத்தப்படுகின்றது. மெக்கானிக் எல்லாம் சேர்ந்து என்ஜினை பொருத்தி இருக்கின்றார்கள். அதனால் வாகனம் நன்றாக செயல்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் இப்படியாக இறைவனின் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் இயல்பாகவே. அதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த உறவை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்த ஆவியின் அந்த கொடையை பெற்றுக்கொள்ளாமல் நாங்களாக நியமங்களை கடைபிடிக்க போனால் அது நிச்சயமாக ஒரு என்னது எங்களால் முடியாமல் போய் நாங்கள் கவலைப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு போக நேரிடும். ஆனாலும் நாங்கள் இருக்கின்ற நிலையில் வந்து இறைவனுடைய உண்மையை ஒப்புக்கொண்டு அவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நற்செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எங்கள் எல்லோருக்கும், இந்த ஜூம் மீட்டில் இணைந்திருக்கும் எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் கொடுக்க ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய இறை தந்தை. ஆகவே நாங்கள் ஒரு கணம் எங்களுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஆராதனைக்கு நாங்கள் போவோம். அன்பான இறைவா, நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு. இன்றைக்கு நீர் உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றீர் இயேசு. நிறைவாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே இயேசு. எங்களுக்காக நீர் இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே பாவம் இல்லாமல் பிறந்தீர், பாவம் இல்லாமல் வாழ்ந்தீர், பாவம் இல்லாமல் மறைத்தீர். ஆண்டவரே, நீர் பாவமே இல்லாமல் எதற்காக வாழ வேண்டும்? நீர் ஏற்கனவே பாவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் செல்ல பிள்ளையாக பாவமே இல்லாமல் நீதியோடு வாழ்ந்தவர் அல்லவா? அப்படி இருக்க பூமியில் வந்து பாவம் இல்லாமல் ஏன் வாழ வேண்டும்? ஏனென்று சொன்னால், அந்த வாழ்க்கையை எனக்குள் புகுத்துவதற்கு, நீர் வாழ்ந்த பரிசுத்த வாழ்வை எனக்குள் புகுத்துவதற்கு, நீர் எனக்கு அந்த வாழ்க்கையை புகுத்திய பிற்பாடு இறை தந்தை என்னை பார்ப்பது இயேசுவை பார்ப்பதை போல. இயேசு ஏதாவது கேட்டால் இறை தந்தை முகத்தை திருப்பிக் கொள்வாரா? இல்லை. இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் இறை தந்தை பார்ப்பது தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல. இயேசு தந்தையிடம் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக கொடுப்பார். ஆகவே இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள போகின்றோம். இறைவனுடைய நியமங்களை கடை கொள்வதற்கான அந்த இயல்பு எங்களுக்குள் உருவாக்கப்படுகின்றது. நாங்கள் இயேசுவோடு இணைந்து மிகுந்த கனி தரப்போகின்றோம். கொடிகள் திராட்சை செடியோடு இணைந்திருப்பதை போல் நாங்கள் இணைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பண்புகள், இயேசு எப்படி நியமங்களை கடை கொண்டாரோ அந்த பண்புகள் எங்களுக்குள் வந்து நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்கின்றோம், மற்றவர்களை மன்னிக்கின்றோம், பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காமல் இருக்கின்றோம். ஒருவர் எங்களை 1 மைல் வர சொன்னால் நாங்கள் அவரோடு 2 மைல் செல்கின்றோம். எங்களுடைய ஒரு ஆடையை கேட்டால் மேலங்கியும் சேர்த்து கொடுக்கின்றோம். கடன் கொடுத்தவர்களுக்கு வேண்டாம் என்று மறுக்கின்றோம். இப்படியாக சகல ராஜ்யத்தின் காரியங்களும் எங்களுக்குள்ளாக நிறைவாக செயல்படுத்த இயேசு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேனக ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு, நன்றி இயேசுவே. மேனக நீங்க
என்னை தேடி வந்திரே தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாக வருவே. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நீர் உண்மையே எங்களுக்காக கொடுத்திருக்கின்றீர் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே. பிதாவானவர் இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை எங்களுக்குள் வைத்திருக்கின்றார். அந்த வாழ்வின் நிமித்தமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை தந்தையின் கட்டளைகள் எங்களுக்குள்ளாக கடைபிடிக்கப்படுகின்றது. இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே எடுத்து இவ்விதமாக உன்னத நிலைக்கு நீர் எடுத்து செல்கின்றீர் ஆண்டவரே. இயேசுவே, நீர் அப்படி செய்கின்றபடியால் உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைய நாளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜூம் தளத்தில் இணைந்திருக்கின்ற எல்லோரும் என்னுடைய பாதத்தில் வைத்து இயேசுவே, ஆண்டவரே, நீர் அற்புதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வருவதால் நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிதாவுடையும் சுதனுடையும் பரிசுத்த ஆவியும் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ்.